இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னா கார்த்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான குணநலங்கள் இருக்கும், அவங்க எதை பண்ணால் வந்து லைஃப்பில் ஜெயிக்கலாம், எதை அவாய்ட் பண்ணலாம், எதை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே கூரிய வாள் அதுதான் கிருத்திகை நட்சத்திரம். நம்ம பஸ்ஸில் சொன்னால் பவர் ரேஞ்சர் கையில் இருக்கும்ல ஒரு வாள், அதுதான் அந்த வாள் தான் வந்து கிருத்திகை நட்சத்திரம். அந்த அளவுக்கு ஷார்ப்னஸ், பயங்கரமான எக்ஸ்ட்ரானரியான மூலக்காரங்க, அது மட்டும் இல்லை வேலைக்காரங்க. கிருத்திகை அப்படின்னாலே சூரியனுடைய ஆளுமையை கொண்டவர்கள். அப்போ இந்த கிருத்திகை இங்கே சூரியன், சந்திரன், செவ்வாய், ஆகா 3 நட்சத்திரமும் சேர்ந்து இயங்குது. அப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்க, அல்டிமேட்டான ஆட்களாக இருப்பார்கள். பயங்கரமான வில் பவர், மனோதிடம், அதெல்லாம் கூட ஓகே. அறிவு, அடக்கி ஆளுதல், ஆளுமை, வந்து நிற்கும் போதே வந்து எல்லாத்தையும் வந்து வசீகரம் பண்ணிடுவாங்க. எது மேஷ கிருத்திகை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன தெரியுமா, ரிஷப கிருத்திகை. இருக்கிற இடமே தெரியாது. நான் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கும் இருவேறு குணங்கள் இருக்கும். மேஷத்தில் இருக்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா, நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கணும், நிறைய எல்லாரையும் வச்சுக்கணும், எல்லாரையும் கூட கூப்பிட்டு போகணும், எல்லாரும் வந்து என்கிட்ட இருக்கணும், எல்லாரும் வந்து என்னை வந்து ஓஹோன்னு சொல்லணும், ஆகான்னு சொல்லணும், ஒன்றை மாதிரி உண்டான்னு சொல்லணும், அதுக்காண்டி நான் நிறைய வேலை பார்க்கணும், இந்த மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பில் இருப்பாங்க. அதே ரிஷப கிருத்திகைக்காரங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, நம்ம வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சொல்லணும், என்ன ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு உட்காந்து அழுகும். மக்களோட சேர துடிக்கக்கூடிய அதே சமயம் மறுக்கப்படக்கூடிய ஆட்களாகவும் இந்த ரிஷப கிருத்திகைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்னதான் ரிஷப கிருத்திகை போய் விழுந்து வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு பலன் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த இடத்துல சூரியன் ஆளுமையோடு சந்திரன் இயங்குகிறது, அந்த இடத்துல சந்திரன் ஆளுமையோடு சூரியன் இயங்குகிறது. இது ரொம்ப நம்ம கண்டிப்பாக ஊர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பக்கம் இருக்க கிருத்திகை எப்படி தெரியுமா, ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, வந்து பாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வில் பவர், எக்ஸசைஸ் பண்ணுறதுல அவ்வளோ பெரிய இருக்கும். தன்னை அழகாக வச்சுக்கணும், தன்னை ஃபிட்டாக வச்சுக்கணும். நான் ஒரு வார்த்தை சொன்னால் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்லேயே நான் இருக்கணும். எப்பயுமே வந்து தலைவா 4 பேர் சொல்லணும். ஒன்றை மாதிரி உண்டான்ற பேச்சை காதில் கேட்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஆட்களாக மேஷ கிருத்திகையில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதே ரிஷப கிருத்திகை பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை பற்றி அவங்க பேசுவாங்க. அவங்க எப்படி தெரியுமா, அவங்க சூப்பர் தெரியுமா, அவங்க ஏய் நீயே சூப்பர்ரா அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த யானைக்கு அதோட பலம் தெரியாதுன்ற மாதிரி ரிஷப கிருத்திகைக்கு அதோட பலமே தெரியாது. அந்த அளவுக்கு ரிஷப கிருத்திகைக்காரங்க இருப்பாங்க. இந்த மாதிரி 2 பேர் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல சூரியன் ஆளுமையோடு சந்திரன் இயங்குகிறது, அங்கே சந்திரன் அதிகமாக ஆளுமை பண்ணி சூரியன் வந்து கொஞ்சமாக இயங்குது அப்படின்றது தான் மட்டும் வேறுபாடு. மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல செவ்வாயுடைய வீடாக இருக்குது, அங்கே சந்திரனுடைய வீடாக இருக்குது. இந்த செவ்வாய் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு அதீத ஸ்பீட்னஸ், பயங்கரமான மெக்கானிக்கல் மூளை, பயங்கரமான அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், பிஸ்னஸ் மேக்னெட்டுங்க. உண்மையை சொன்னால் கிருத்திகை நட்சத்திரக்காரத்தில் பிறந்தவங்க, மேஷத்தில் இருக்க கிருத்திகை நட்சத்திரம் பயங்கரமான பிஸ்னஸ் மேக்னெட். அதில் வீட்டில் இருக்க இல்லத்தரசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு டம்ளர் ஜீனி கொடுத்துட்டு 2 டம்ளர் ஜீனி வாங்கி வந்துடுவாங்க. அந்தளவுக்கு, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்தளவுக்கு பயங்கரமான ஒன்றை போட்டு 2 எடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். ரொம்ப நிறைய இந்த கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு தவறாக எடுத்துக்காதீங்க. குடும்பம் அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு செக் வைக்கிறாங்க. அது பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுடைய ஸ்பௌஸில் வந்து அவ்வளோ ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான். அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா செவ்வாயுடைய வீடு தான். செவ்வாய்னாலே ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் தான். அதே வந்து நீங்கள் மேஷ கிருத்திகை ஆணாக இருந்தால் நீங்கள் கொடுத்து வச்சவங்க, உங்களுடைய பெண், உங்களுடைய மனைவி மூலமாகத்தான் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய, உங்களுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கக்கூடிய மனைவியாகத்தான் மேஷ கிருத்திகையில் இருக்கக்கூடிய பெண் அப்படின்றது வந்து அமைவாள். எனது 7ஆம் வீடே காலபுருஷனுடைய 7ஆம் வீடு தான். ஸோ சுக்கிரனோட வீடு தான். ரொம்ப அழகான மனைவியெல்லாம் மேஷ கிருத்திகையில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அமைகிறார்கள். அது அவங்களே அழகு தான், இன்னும் கொஞ்சம் அழகான பெண்களை தான் பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மேஷத்திலே இந்த 3 விதமான கேரக்டராக இருக்கும்ல, இந்த கிருத்திகைக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான கேரக்டர் தெரியுமா, தடாலடி தான் எல்லாத்துலேயும். எடுத்தோம் கவுத்தோம் அதை பண்ண இதை பண்ணு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த 15 நிமிஷத்துக்கு மேலே நான் ரொமாட்டிக்காக பேசினா எனக்கே என்னை பார்த்து சிரிப்பாக வரும்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அந்த ஆர் அப்படின்ற ரொமான்ஸில் இந்த ஆறு கூட வந்து மீனிங் தெரியாதுன்னு வீட்டில் இருக்கவங்கள கிண்டல் பண்ணக்கூடிய ஆட்களாகவும் இருப்பார்கள். அந்த அளவுக்கு பஞ்சுவாலிட்டி பரமசிவமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பஞ்சுவாலிட்டியாக இருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியாது. எல்லாரும் பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும், அவ்வளோதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், நான் எடுத்தோட சொன்னேன், நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கிருத்திகையில் இருக்காங்க. நிறைய வந்து லக்ன புள்ளியோ கிருத்திகையில் விடக்கூடியவர்கள் யார் சொல்கிறதையும் கேட்குறது இல்லை, அதுதான் உண்மை. நான் அதுவும் கணக்கு கேட்டால் அவங்களுக்கு வர்ற பாருங்க கோவம், யாருக்குமே வராத கோவம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கணக்கு மட்டும் கேட்கக்கூடாது. அது ரிஷபமாக இருந்தாலும் சரி, அது மேஷமாக இருந்தாலும் சரி, அந்த கிருத்திகைக்காரங்கிட்ட நீங்கள் கணக்கு கேட்டுட்டீங்கன்னா அவங்கள மாதிரி கோவப்படுறவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். முடிஞ்சால் பேரிச்சம்பழம் அப்படின்ற பழத்தை தானமாக கொடுத்துருங்க, நிறைய நீங்கள் சாப்பிடுங்க.
அதே மாதிரி கரும்பு ஜூஸ் எல்லாம் வந்து தானம் பண்ணுவாங்க. மாம்பழம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவுல சேர்த்துக்கக்கூடிய ஒரு பழமா இருக்கும். நிறைய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்குங்க. அது விதவிதமா மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களாம் அந்த கிருத்திகையா தான் இருப்பாங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ரிஷப கிருத்தியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மோர் சாதத்தோடலாம் மாம்பழம் சேர்த்து சாப்பிடக்கூடிய வித்தியாசமான கேரக்டர்லாம் வந்து ரிஷப கிருத்திகைக்காரங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மாங்காய், மாம்பழம் அதுவும் இந்த ஊறுகாய் மேல அதீத பிரியம் கொண்டவர்கள் யாரு அப்டின்னா, அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க. எல்லாமே சுறு சுறுன்னு வேணும் அவங்களுக்கு. வார்த்தையா இருந்தாலும் அப்படிதான் வேணும். டைமே இல்ல எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். ஆனா அதே சமயம் நீ வந்து என்கிட்ட பேசவே இல்லன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக உங்கள் வேகம், விவேகம், அதிபுத்திசாலித்தனம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் அது என்ன மாரி தன்னம்பிக்கைக்கும் கான்ஃபிடென்ட்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்னால முடியும்னு நினைக்கிறது தன்னம்பிக்கை. எல்லாரையுமே அந்த கான்ஃபிடென்ட் இன்கிரீஸ் வா, 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 வா அப்படின்னு கூட்டு போவாங்க. மேஷனால எல்லாரையும் கூட்டு போறது. அது இந்த கிருத்திகை பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் அமைஞ்சுட்டான்னா, உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ஃப்ரெண்டா இருந்துட்டாங்க. அது மேஷமா இருந்தாலும் சரி, அது ரிஷபமா இருந்தாலும் சரி, உங்கள புஷ் பண்ணி கூட்டு போற ஆளா இருப்பாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ரிஷப கிருத்திகையோ, இல்ல மேஷ கிருத்திகையோ ஏதோ ஒண்ணு கிருத்திகை நட்சத்திரம் உங்களோட நட்பாகவோ, உங்களோட தம்பியாகவோ, உங்களோட மனைவியாகவோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாவோ இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் உங்கள புஷ் பண்ணுவாங்க. "ஏய் வரியா? ஏன் வரியா? வரியா? வரியா?" ஒரு விஷயத்த இனிஷியேட் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல கிருத்திகை தேவை. அவங்க இருந்தா தான் அந்த இடம் சக்சஸ். அந்த மாதிரியான ஒரு ஆளுமை பண்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இருக்கும். எந்த நட்சத்திரத்த நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சதயம் அப்படின்ற நட்சத்திரம் நம்மளுக்கு வேண்டாம். ஓகே. அவங்கள கொஞ்சோண்டு ஒதுக்கி வைக்கலாம். இல்ல அந்த நாட்கள்ல பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். சதய நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸ கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இல்லை. அது வந்து அந்த நட்சத்திரத்து அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது, அது ஏதோ ஒரு செக்க வந்து அவங்களுக்கு வைக்குது. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து பார்க்க வேண்டிய நேரமா இருக்கு. கூட இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகும். ஓகே. ஆனா நம்மளுக்கு அது செட் ஆகுமா அப்படின்னா, அத 1க்கு 2 தடவ பார்த்துட்டு தான் பண்ணணும். பால் சம்மந்தப்பட்ட விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் பால் சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணவோ, இல்ல பால் சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்க தானம் குடுக்கும்போதோ, கிருத்திகை வந்து அந்த இடத்துல பயங்கரமா இயங்க ஆரம்பிக்கும். நெறைய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு முருகன் வழிபாடு மட்டும் தான் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கு. நீங்க வேற என்ன வழிபாடு பண்ணாலுமே, கண்டிப்பா கிருத்திகை நட்சத்திரக்காரங்க முருகன் வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு ஆகச்சிறந்த பலன கொடுக்கும். அதுவும் வந்து நீங்க கிருத்திகை 1ஆம் பாதத்துல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பழனி மலை முருகனை போய் வழிபாடு செய்ய உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றம். முதல் 2 நட்சத்திரமும் சரி. மேஷத்துல இருக்க கிருத்திகை ஒரு பாதமாக இருந்தாலும் சரி, ரிஷபத்துல இருக்க கிருத்திகையாக இருந்தாலும் சரி, நீங்க பழனி மலை முருகனுக்கு போயிட்டு, நீங்க போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு சக்சஸ் அப்படின்றது உங்க வீட்ல தெரியுங்க. கண்டிப்பா அங்க போயிட்டு பஞ்சாமிர்தம் வாங்கி நீங்க 2 பேருக்கு தானம் குடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே, வாழ்க்கை இனிப்பதை நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள். அடுத்து ரிஷபத்துல இருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து குடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அம்பிகை வழிபாடு அப்படின்றது மிகச்சிறந்த ஏற்றத்தை குடுக்கும். கண்டிப்பாக நம்ம திருவள்ளூர் இருக்கு இல்லைங்க, திருவள்ளூர் கிட்ட இருக்கக்கூடிய வீரராகவ பெருமானை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. 2, 3 பாதங்கள் சேர்ந்தவங்க வீரராக பெருமாள் எஸ்பெஷலி 3ஆம் பாதம். வீரராக பெருமாள போய் நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வர உங்களுக்கு எல்லா சம்பத்துக்களும் கண்டிப்பாக உங்களை கொண்டு வந்து சேரும். கிருத்திகை 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகை வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆகச்சிறந்த பண வசியத்தை உண்டாக்கி கொண்டு வந்து தரும். கிருத்திகை நட்சத்திரம்னாலே நான் சொன்ன மாரி சூரியனுடைய ஆளுமை பொருந்திய நட்சத்திரம்ல. அப்ப சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாமே நம்மளோட வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப சூப்பர். நெறைய ரெட், எல்லோ கலந்த மாரியான கலர்லாம் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு சூப்பரான விஷயத்த கிரியேட் பண்ணி குடுக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. கிருத்திகை, கார்த்திகை அப்படின்னு அந்த நட்சத்திரமே என்னன்னா, நான் சொன்ன மாரி கூரிய வாள். ஒரு வாள ஒருத்தன் கையில புடிச்ச மாரியான ஒரு விஷயம் தான். அப்போ ஷார்ப்பா இருக்கணும். புத்தி ஷார்ப்பா இருக்கணும். நான் போற இடத்துல எல்லாமே அதாவது தான் வாயால கெட்டதுன்னா அது கார்த்திகை மட்டும் தான். எதாலயும் யாரும் கெடுக்க மாட்டாங்க. பேசுற வார்த்தையாலேயே தெரிஞ்சோ தெரியாமலோ மத்தவங்கள காயப்பட்டு, அதன் மூலமாக சின்ன சின்ன ஒரு இன்டைரக்ட்டா அ சின்ன சின்ன இடைஞ்சல சந்திக்கக்கூடியவர்களும் இந்த கார்த்திகை நட்சத்திரங்களா இருப்பாங்க. நான் எப்படி இருக்கணும், அப்படிதான் நீயும் இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல தான் அவங்களுக்கு பிரச்சனையே வருது. இயல்பாகவே இந்த மேஷம் அப்படின்ற வீடே வந்து செவ்வாயுடைய வீடு தானே. அது எக்ஸ்பெக்டேஷன்ல நெறைய ஸ்ட்ரெயிட்டா போயிடும். ஆனா இந்த ரிஷபம்ன்ற வீடு இருக்கு பார்த்தீங்களா? நீ குடுத்தா நான் குடுப்பேன்ற மாரி சந்திரனுடைய மனோகாரகத்தோடு இயங்கக்கூடிய வீடா இருக்கும். நெறைய அட்வைஸ் பண்றவங்க, நெறைய வந்து மனசு முழுக்க பணம் தாங்க. நீங்க தப்பா நெனச்சாலும் சரி, ரைட்டா நெனச்சாலும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க நீங்க ரிஷபராசியா இருக்கீங்கன்னா, பணம், பணம், பணம். பணத்த எப்படி முதலீடு பண்ணணும், பணத்த எப்படி பெருக்கணும், பணத்த எப்படி சேமிக்கணும், பணத்த எப்படி வச்சுக்கணும், எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுல மட்டும் தான் உங்களோட கவனம் முழுக்க இருக்கும். ஏன்னா, அது காலபுருஷனோட 2ஆம் வீடு. 2ஆம் வீடுனா என்ன வருமானம் தர மாட்டேன். நெறைய வருமானமும் உங்கள தேடி வரும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னாலே போதும், காசு பணம் அங்க ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அவங்க பர்ஸ் திறந்தா இல்லாட்டி கூட எப்படியாவது ஒரு ரூ. 100 வச்சிருப்பாங்க. சும்மா ஏமாத்துவாங்க நம்மள. ஆனா கையில நெறைய காசு எப்பயுமே அவங்க கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும்.
நிறைய காசு வரக்கூடிய ஆட்களும் அவர்களாகத்தான் இருப்பார்கள். அது மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றது ஒரு யூனிக்கான ஒரு நட்சத்திரம், பயங்கரமான ஷார்ப்பு, மதிநுட்பம், நிறைய வந்து டீப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள். யாருக்குமே தெரியாத விஷயத்தெல்லாம் இவங்க பேசுவாங்க, நம்மளுக்கு வியப்பாக இருக்கும். என் கூட தானே இருந்தேன், இதெல்லாம் எப்போ படிச்சு அப்படின்ற மாதிரி அடுத்தவங்க யோசிப்பாங்க. நிறைய பரந்துபட்ட ஞானம், நிறைய தேடுதல், நிறைய வந்து தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள். தன்னை தலைமைத்துவமாக நிற்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. நான் தான் நிற்கணும், ஒரு இடம் போனால் நான் தான் அங்கே. அப்போ அதை நான் எப்படியெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா, மேஷகிருத்தி எப்படி தெரியுமா பண்ணும், தன்னோட ஆளுமையில் தன்னோட அறிவால் பண்ணும். ரிஷபகிருத்திக்கு என்ன தெரியுமா பண்ணும், தன்னோட செயல்பாட்டால் பண்ணும். நான் வந்து ஸ்கூல் பீப்புளாக நிற்கிறேன், நான் வந்து உங்களை அங்கே கூப்பிட்டு போகிறேன், இங்கே கூப்பிட்டு போகிறேன், அப்படி இருக்கும் ரிஷபகிருத்திகை. ஆனால் மேஷகிருத்திகை எப்படி தெரியுமா, நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன், இந்தா எனது இப்படின்னு தற்பெருமை. அவங்கள பற்றி அவங்க பேசுகிற மாதிரி தற்பெருமை வந்து கடகம் கூட பேசாது. அந்த அளவுக்கு வந்து அது தற்பெருமைன்னு சொல்ல வேண்டாம். அவங்க பண்ண விஷயத்த வந்து அவங்க வந்து சொல்லும் போது அவங்களுக்கு அவ்வளோ பூரிப்பாக இருக்கும். சின்ன குழந்தைங்க மாதிரி சூப்பர்னு ரிஷபத்துக்கு கிருத்திகிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாதான் அது அடுத்து சூப்பரான வேலையை பண்ணும். ஆனால் மேஷகிருத்தியை நீங்கள் சூப்பர்னு சொன்னீங்கன்னா அங்கே யோசிக்கும், ஐயோ இவனா நம்மளை சூப்பர்னு சொல்கிறான், ஏதாவது பிரச்சனையா, பின்னாடி காலவாரியோட போகிறானா, அங்கே மைண்ட் அப்படி வேலை செய்யும், இங்கே மைண்ட் இப்படி வேலை செய்யும். அந்த மாதிரி இந்த 2 வேறு உடைப்பட்ட நட்சத்திரத்தை கொண்ட இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த அமைப்பில் தான் இருக்க போகிறீங்க. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்னமோ லக்னாதி புள்ளியோ விழுகுது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை அப்படியே நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. முடியும்னு நினைக்கிறவங்க ஒரு பால் பாயசத்தை நைவேத்தியம் வைங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பால் பாயசம் வச்சு அதை அம்பிகைகிட்ட வழிபாடு செஞ்சு அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்க பால் தானம் செய்ய உங்களுக்கு வருமானம் அப்படின்றது பன்மடங்காக இருக்கும். அது மேஷமாக இருந்தாலும் சரி, அது ரிஷபமாக இருந்தாலும் சரி, பால் தானம் பண்ணுங்க. பால் பாயசம் வச்சு முடியும் அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு கொடுங்க. அப்படிலாம் இல்லைங்க, வீட்டு பக்கத்தில் யாருமே இல்லை அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் முடியும்னா ஒரு பிராமணர்களுக்கு கொடுங்க. அது வந்து நம்ம இதாக பேச வேணாம், கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களுக்கு கொடுங்க, அறிவார்ந்தவர்களுக்கு கொடுங்க, உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குலாம் கொடுங்க. இல்லாட்டா சின்ன பசங்களை கூப்பிட்டு வச்சு, உங்கள் பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூப்பிட்டு வச்சு பால் பாயசம் பண்ணி அன்னைக்கு கொடுத்துருங்க. என்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் கொடுங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த யோக பலன் உங்களுக்கு வருவதை நீங்களே உணர்வீங்க. முடியும்னு நினைக்கிறவங்க நிறைய பாலை வந்து நைவேத்தியம் பண்ணி சாமிக்கிட்ட வச்சு அந்த பாலில் ஒரு 2 ஏலக்காய் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு நீங்கள் வந்து சாமிக்கிட்ட வச்சு அந்த பாலை வந்து குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றமும் மிகச்சிறந்த ஏற்றமும் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சேரும். வரக்கூடிய எபிசோடில் உங்களுக்கு நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும், இன்னும் உங்களை நல்லா வாழ்க்கையில் வந்து வாழ்வியல் உயர்த்தி கொள்வதற்கு என்ன மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம், குறியீடெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.